வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 60 வயதுக்கு மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதம் 8000 வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு வழங்க இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் 8000 ரூபா நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நடந்து வரக்கூடிய மக்களவையில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதில் அளிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாடு முழுவதும் தேசிய கைத்தறி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவாளர்கள் பணியாளர்களின் நலனுக்கான திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது. ஆண்டுதோறும் 1 லட்சத்துக்கும் குறைவான வருவாய் கொண்ட 60 வயதுக்கு மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் 8000 ரூபா நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற நிதி உதவியுடன் கூடிய ஜவுளித்துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களில் டிப்ளமோ, இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு 2 குழந்தைகள் வரை ஆண்டுதோறும் 2 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு. நெசவாளர்களுக்கு குறைந்த செலவில் சமூக பாதுகாப்பு வழங்கும் வகையில் இயற்கை அல்லது விபத்து காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் நிரந்தர அல்லது பகுதி அளவிலான உடல் ஊனத்திற்கு காப்பீடு வழங்கும் வகையில் பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா காப்பீடு திட்டம் மற்றும் பிரதமரின் சுரக்ஷா பீமா காப்பீடு திட்டங்கள் அந்த நெசவாளர்களுக்காக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா மிகவும் சிரமப்படக்கூடிய கைத்தறி நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். நன்றி.